ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா OnePlus Go பேடுன்னு சொல்லிட்டு ஒரு OnePlus Pad வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். எத்தனை OnePlus சொல்கிறேன், சரி ஓகே. OnePlus Pad Goவில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராசஸர் வந்து ஹீலியோ G99ன்ற ஒரு மீடியாடெக் ப்ராசஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீலியோ G99 ப்ராசஸர் வந்து மொபைல்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் தான் வித்துக்கிட்டு இருக்கு. பேடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தி தான் விற்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதோடைய ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.35 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 7:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஷேப் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு 2.4K உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஐபிஎஸ்ஸா ஆம்லோடான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் வரும், ஆம்லோட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆம்லோட் கொடுத்தா அதை சாம்சங் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குவாட் ஸ்பீக்கரும் கொடுக்குறாங்க. ஸோ சுற்றி 4 பக்கமும் 4 ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி ஆட்டோமஸ் சப்போர்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டிலாம் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும், லவுடாகவும் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோடைய ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 256GB கிட்ட உங்களுக்கு ரேம் வேரியன்ட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து UFS 2.2 வரப்போகுது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ரீடிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை வந்து சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா USB 2.0 Type C போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக ஸ்பெக்ஸ் இது வரைக்கும் இதுதான் வந்திருக்கு. இது வந்து என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுதுன்ட்டு இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ப்ராசஸருக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது வந்து எனக்குலாம் ஒர்த்தாக தெரியல. ஏன்னா ப்ராசஸரும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இது வந்து வைஃபை ப்ளஸ் செல்லுலார் டைப்பை வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ வைஃபை என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆகும், செல்லுலார் டைப் வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து லான்ச் ஆக போகுதுன்ட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம், இதோட ப்ரைஸில் லான்ச் ஆகுது. இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். ஸோ இப்போதைக்கு OnePlusல iPad Goன்ற ஒரு டேப்லெட் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து விட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டேப்லெட் லவராக இருக்கீங்களா? OnePlusல இந்த மாதிரி ஒரு டேப்பை தான் நீங்கள் வாங்குவீங்களா? ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.